தக்கன். அனைவரும் வேறு வழியின்றி தக்கனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டனர். ஈசனை விலக்க விரும்பாத காரணத்தால் முனிவர்களும் வேள்விகள் செய்வதை நிறுத்தினர். அந்நிலையில் பிரம்மன் ஒரு வேள்வி செய்ய விரும்பினான். அவ்வேள்விக்கு ஈசனை அழைத்தான். எமது வடிவமான நந்திதேவர் வந்து எமக்குரிய அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சிவபெருமான் கூறினான். அவ்வேள்விக்கு பிரம்மன் தக்கனையும் அழைத்திருந்தான். வேள்வி தொடங்கியது. வேள்விச்சாலையில் நந்திதேவரை கண்ட தக்கன் கொதித்தெழுந்தான். பிரம்மனே, நீ ஆதி நான்முக கடவுளாக இருக்கலாம். நீ வேள்வி புரியும் செய்தியை பேதை பாகனான ஈசனுக்கு தெரிவித்தாய். அவன் அனுப்பிய நந்தியை வேள்விச்சாலையின் நடுவில் அமர்த்தி அன்போடு வணங்கி மரியாதைகள் செய்கிறாய். உனக்கு உரிய செயலாயுது. என்னுடைய தந்தை என்ற காரணத்தால் நீ உயிர் பிழைத்தாய். இல்லையெனில் உனது தலையை யான் கொய்வேன் என்று தக்கன் உரைத்தான். எவருடைய அறிவுரையும்